ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் ஆம்லெட் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக நான் பண்ண போகிறேன். நிறைய மசாலா எதுவுமே போடாமல் ஜஸ்ட் நம்ம ஆம்லெட் போட போகிறோம், ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம், சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து 4 ப்ரெட் எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்து ஒரு வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி அண்ட் பச்சை மிளகா போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு ஒரு பேனை சூட் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அது வந்து நல்லா ப்ரௌன் கலரில், அது வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து 4 ப்ரெட்டையும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சிரும். எனக்கு லைட்டாக தீஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ப்ரெட் வந்து ப்ரௌன் கலரில் வேணும். சேம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க 4 ப்ரெட்டுமே. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி ப்ரெட் ஆம்லேட் போட்டேன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெட்டை நான் எப்படி ரோஸ்ட் பண்ணிக்கிறேன், பிகாஸ் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது தவாவில் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மட்டும் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததும் இப்போ வந்து நம்ம ஆம்லேட் பண்ணலாம். நான் 2 முட்டை தான் எடுத்திருக்கேன். ஸோ 4 ப்ரெட்டுக்கு ஒரு ஆம்லேட்டு, 2 சென்டரில் வச்சு சாப்பிட 2 ஆம்லேட் போதும். நான் இதுக்கு வந்து க்ரீன் சில்லி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். பிகாஸ் நம்ம ப்ரெட்டில் வந்து சில்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும், ரொம்ப காரம் அடிக்காது. ஸோ உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாமே சிம்மில் வச்சு தான் பண்ணியிருக்கேன், பிகாஸ் அது தீய விடாமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி பண்ணி எடுத்துருக்கோங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு, அழகாக திரும்பிடுச்சு. இப்போ வந்து அந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் சாஃப்டான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் அகெயின் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம நார்மலாக சாஃப்டான மாதிரி ஆகிடும். இப்போது செகண்ட் ஆம்லேட் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நான் வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன் அண்ட் வந்து 2 ஆம்லேட், ஒரு ஆப்பிள் அண்ட் 4 ப்ரெட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.